வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். நேரடியாக பொங்கல் ஸ்பெஷலாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க அயலான் கேப்டன் மில்லர் இந்த ரெண்டு படமும் 6வது நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எந்த திரைப்படம் பொங்கல் ரேஸில் அதிக வெற்றி பெற்று முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜனவரி 12ஆம் தேதி தமிழில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அயலான் கேப்டன் மில்லர்னு ரெண்டு பிக்கஸ்ட் திரைப்படம் ஒரே நாளில் தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த லிஸ்ட்டில் கேப்டன் மில்லர் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. கேப்டன் மில்லர் திரைப்படம் அருண் மாதேஸ்வரி இயக்கத்தில் தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல டீசர் ட்ரெய்லர் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பேனிந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படம் ஜனவரி 12ஆம் தேதி பேனிந்திய லெவலில் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்துக்கு கலைவான விமர்சனம் வந்துச்சு. இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்க்க ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியானதுனால ஆக்ஷன் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்து இந்த படத்தை ஒரு பிரம்மாண்ட படமாக ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 6 நாட்களில் மொத்தமாக 35 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6 நாட்களில் மொத்தமாக 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் சிவராஜ்குமார் நடிச்சிருக்கிறதுனால இந்த திரைப்படம் 6 நாட்களில் மொத்தமாக 4 கோடியே 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படம் 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் 6 நாட்களில் மொத்தமாக 15 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேப்டன் மில்லர் திரைப்படம் 6 நாட்களில் உலக லெவலில் மொத்தமாக 58லேருந்து 60 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தனுஷ் கெரியர்லேயே முதல் 6 நாட்களில் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய பட்ஜெட் 100 கோடி. ஸோ இந்த திரைப்படம் ப்ராஃபிட்டை தாண்டணும்னா கண்டிப்பாக 150 கோடி ரூபாய்க்கு மேலே உலக லெவலில் வசூல் பண்ணணும். ஸோ தற்போது நிலவரப்படி இந்த படம் இன்னும் ஒரு 80லேருந்து 90 கோடி வசூல் பண்ணால் தான் இந்த படம் 150 கோடி கிளப்பில் இணையும். ஸோ அந்த கிளப்பில் இந்த படம் இணையுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா பொங்கல் விடுமுறை முடிஞ்சதுக்கு பிறகு 6வது நாளில் இந்த படத்தோடைய வசூல் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. 6வது நாளில் மட்டும் உலக லெவலில் 5 கோடி ரூபாய்க்கு கம்மியாக தான் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இதனால இந்த படம் இதற்கு அப்புறம் ஒரு 80லேருந்து 90 கோடி வசூல் செய்யுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் அயலான் திரைப்படமும் நேரடியாக தேட்டரில் ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ராகுல் பிரித்திவ் சிங், யோகி பாபு, கருணாகரன் மற்றும் பலர் நடிப்பில் இவருடைய ஃபர்ஸ்ட் ஏலியன் படமாக தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துக்கு தொடக்கத்தில் கலவையான விமர்சனம் கொடுத்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை ஒரு வெற்றி படமாக்கிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 6 நாட்களில் மொத்தமாக 38 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6 நாட்களில் மொத்தமாக 3 கோடி 80 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 6 நாட்களில் மொத்தமாக இந்த படம் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் மொத்தமாக 6 நாட்களில் அயலான் திரைப்படம் 2லேருந்து 2 கோடி 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அயலான் திரைப்படம் 6 நாட்களில் மொத்தமாக 16லேருந்து 17 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ உலக லெவலில் அயலான் திரைப்படம் மொத்தமாக 64 கோடி ரூபாய்க்கு மேலே 6 நாட்களில் வசூல் பண்ணியிருக்கு. இந்த 6 நாள் கலெக்ஷனை வச்சு 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது கேப்டன் மில்லரை விட அயலான் திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் அயலான் திரைப்படத்துடைய பட்ஜெட்டும் 100 கோடி. இந்த படம் ப்ராஃபிட்டை தாண்டணும்னா கண்டிப்பாக ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணணும். ஸோ அயலான் திரைப்படத்துக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த படம் மொத்தமாக ஒரு 120லேருந்து 130 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுன்னு கணிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் ரேஸில் எந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கு? இந்த பொங்கல் ரேஸில் எந்த படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது? உங்களுடைய ஃபேவரட் பொங்கல் மூவி எது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.